வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான ஒரு சேலட். இந்த சேலட் பண்ணுறதுக்கு பச்சை பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சேன். ஊறின பயிரை தண்ணியை வடிச்சிட்டு ஹாட் கேஸில் போட்டு ஓவர் நைட் மூடி வச்சிட்டேன். காலையில் திறந்து பார்க்கும்போது பச்சை பயிறு நல்லா முளவிட்டு இருந்துச்சு. பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் ஏராளமாக இருக்குது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அடுத்ததாக 1 கப் வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் ஏராளமாக இருக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. அடுத்ததாக மாங்காய் 1/2 கப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காயில் விட்டமின் சி, விட்டமின் இ, அயன் மற்றும் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. அடுத்ததாக தேங்காய் 1/2 கப் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் உள்ள சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்குது. தேங்காயில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசிய சத்துக்கள் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலிமையை தருது. அடுத்ததாக சிவப்பு குடமிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. கேன்சர் அபாயத்தை குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் முளைகட்டிய பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கும் அமினோ அமிலங்கள் இதில் இருக்குது. கட் பண்ண வெள்ளரிக்காயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க சிவப்பு குடமிளகாயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேலடுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை இப்போ சேர்த்துக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் அருமையான சேலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேலட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.